பொது வேட்பாளர் தொடர்பில் என்ன கொள்கைக்காக அதனை நீங்கள் முதன்மைப்படுத்துகின்றீர்கள்? சிங்கள மக்களினுடைய கருத்துக்களை மாற்றவும் அவர்களுடைய தமிழ் மக்களுக்கு எதிரான அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றவும் சமஷ்டியை நீங்கள் கோருவீர்களா அல்லது 13வது திருத்தச் சட்டத்தை கோருவீர்களா? பொறுப்புக்கூறல் விடயத்தில் உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது ஒரு சர்வதேச விசாரணையை நீங்கள் கோருவீர்களா? ஒரு குறைந்தபட்ச 13வது பற்றி நாங்கள் இப்பொழுது கூறப்போய் அதனால் எங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது. ஏன்னா 13வது திருத்தச் சட்டம் இந்த யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் ஒற்றையாட்சி கீழே இருக்கின்றது. வெளிநாட்டுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் ஆணையை சர்வதேசத்துக்கு தானே நீங்கள் தெரியப்படுத்த போகின்றீர்கள். வேலன் சுவாமிகள் அவர்களை நான் நினைத்து வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் அவர் அதற்கு ஒரு தகுந்த மனிதர். அரசியலிலே இருக்கின்றார், ஆனால் அரசியல் கட்சிகளோடு சம்பந்தப்படாதவர். அவரை ஓரங்கட்டுவதற்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அரச நிர்வாகியை கொண்டு வருவதற்கான முயற்சி ஈடுபடுவதாக தெரிகிறது. வெறுமனே தலையில மாத்திரம் விஷயங்களை வச்சுக்கொண்டு வேறு எண்ணங்களை கரவாக உள்ளுக்குள்ளே வச்சுக்கொண்டு இருக்கிறாக்களை எங்களுக்கு தலைவர்களாக வச்சிருக்க முடியாது. பொது வேட்பாளருக்கு பின்னால் ராயபக்சர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருப்பதாக சுமத்திரன் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் சார்பாக பகிஷ்கரித்தவர்களை அவர்களே கொண்டு குவித்தார்கள். தனிநாட்டை கோர மாட்டோம், அது ஒன்று, அது சட்டத்துக்கு புறம்பாக போகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை விடுப்போம். தென்னிலங்கை வேட்பாளர் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வந்தாலும் பொது வேட்பாளர் விடயத்தில் விட்டுக் கொடுப்பு செய்ய மாட்டீர்கள். தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே தான் ஒரு தீர்வை வழங்குவதாக கூறினால் ஏன் அவருக்கு நேரடியாக வாக்களிக்காமல் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தவில்லை? ரணிலுக்கு ஓட் பண்ணுவோம். ரணில் வேறு உங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு எடுத்து தருவாலும் கொழும்புலேன்னா உடனே எடுத்து தருவேன். வேறு எதுனாலும் உங்களுடைய மக்களுக்கு இது தேவை அது தேவைன்னா உடனே எடுத்து தருவேன். அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுத்தர மாட்டேன். திரு சுமந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலில் இருந்து வெளியேறி இலங்கையின் தேசிய அரசியலில் ஈடுபட்டால் சட்ட அரங்கம் ஒளிபெறும். தமிழ் மக்களுடைய வருங்காலம் நல்லதாக இருக்கும். தமிழ் தேசிய அரசியலில் இருந்து விடுபட்டு விட்டார் என்றால் தமிழ் தேசியம் நல்லதொரு நிலைக்கு செல்லும் என்பது என்னுடைய கருத்து. வணக்கம். ஜஃப்னா கலரியின் பிரம்மாஸ்திரம். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் நிறுத்துவது தொடர்பில் தற்பொழுது அதிக அளவில் பேசப்படுகின்றது. அது தொடர்பான விடயங்கள் பற்றி பேசிக்கொள்வதற்காக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அவருடன் இணைந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். பொது வேட்பாளர் தொடர்பில் என்ன கொள்கைக்காக அதனை நீங்கள் முதன்மைப்படுத்துகின்றீர்கள்? இதுவரை காலமும் நாங்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு தான் வாக்களித்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதனால் எங்களது தமிழ் மக்களுக்கு எதுவுமே நன்மை கிடைக்கவில்லை. ஓரிருவர் தமிழ் மக்கள் சார்பிலே போட்டியில் கலந்து கொண்டு அவர்கள் போட்டியிட்டார்கள். சிவாஜிலிங்கம், குமார் பொன்னம்பலம் போன்றவர்கள். ஆனால் அவர்கள் தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த ஒரு அனுமதியை பெற்று வரவில்லை. இம்முறை நாங்கள் சமூக அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக தலைவர்கள், மத தலைவர்கள் ஆகியோரை இணைத்து ஒரு குழு அமைத்து, வடக்கு கிழக்குக்குரிய மக்களினுடைய ஒரு குழு அமைத்து அவர்கள் சார்பாக அவர்கள் ஊடாக ஒருவரை தேர்ந்தெடுத்து தமிழ் மக்கள் சார்பிலே அவர் முன்வர வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து அவரை போட்டியில் கலந்து கொள்ள இடமளிக்க இருக்கின்றோம். ஆகவே தமிழ் தேசியத்தோடு தொடர்புடைய தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு செயலால் பல நன்மைகள் கிடைக்கும். முதலாவது, எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை நாங்கள் கொண்டு வரலாம். ரெண்டாவது, சிங்கள மக்களுக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது, அந்த பிரச்சனைக்கு நாங்கள் கோரும் தீர்வு என்ன என்பதை பற்றி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான்காவது, இதுவரையிலே தமிழ் மக்கள் சம்பந்தமாக சிங்கள மக்களிடையே இருக்கும் சில பிழையான எண்ணங்களை நாங்கள் அகற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம். அதாவது சரித்திர ரீதியாக
10ஆம் நூற்றாண்டிலே சோழர் காலத்திலே வந்தேறு குடிகள் தான் தமிழர்கள். இந்த நாடு சிங்கள பௌத்தர்களுக்கே உரியது. இவர்கள் 10ஆம் நூற்றாண்டில் வந்து தமக்கென ஒரு இடத்தை தாயகம் என்று கூறி அவர்கள் தமக்கு தங்களுக்கு உரிய உரிமைகளிலும் பார்க்க கூடிய அளவு உரிமைகளை பெறும் விதத்திலே இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்று கோபம் ஒன்று தமிழ் மக்களை பற்றி சிங்கள மக்களிடையே இருக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் முற்றாக நீக்க வேண்டும். 3000 வருடங்களாக தமிழ் மொழிதான் இந்த நாட்டிலே பேசப்பட்டு வருகின்றது. அதே நேரத்திலே 1500 வருடங்களுக்கு முன்னர் தான் சிங்கள மொழி உண்டாகியது. அதற்கு முன்னர் பௌத்தர்களாக இந்த நாட்டிலே இருந்தவர்கள் தமிழ் பௌத்தர்கள் என்று பலவிதமான சிந்தனைகளை வெளியே கொண்டு வந்து சிங்கள மக்களினுடைய கருத்துக்களை மாற்றவும் அவர்களுடைய தமிழ் மக்களுக்கு எதிரான அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றவும் ஒரு வாய்ப்பு இவ்வாறான ஒரு பொது வேட்பாளரால் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் ஈடுபடும் போது அவர்களுக்கென்று சில சலுகைகள் இருக்கின்றன. சிங்கள மக்களோடு பேசக்கூடிய ஒரு தன்மையை தருவார்கள், ஒரு அவகாசத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள். ஆகவே சிங்கள மொழியும் தெரிந்திருந்தால் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு சிங்களத்திலே அவர்களுக்கு பேசக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கும் ஆங்கிலத்திலே வெளிநாட்டு மக்கள் அறிந்து கொள்வதற்குமாக எல்லாவற்றையுமே ஒரு தமிழ் மக்கள் சார்பிலே உலகுக்கு எங்களை அறிவிக்கும் விதத்திலே இந்த பொது வேட்பாளர் இருக்க வேண்டும், கடமையாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் இதிலே செயல்படுத்தி இருக்கின்றோம். தற்செயலாக இதன் போது யாராவது ஒரு கட்சியினர் எங்களுடன் சமாதானம் பேச வந்தால் அந்த சமாதான பேச்சிலே எங்களுக்கு தேவையானது என்ன என்பதை சம்பந்தமாக அவர்களுக்கு சொல்லி அதனை அவர்கள் ஏற்பதாக இருந்தால் எழுத்திலே அவர்கள் தர வேண்டும் என்றும், மூன்றாவது ஒரு மத்தியஸ்தர் ஒருவர் கூடாக அவர் முன்னிலையிலே நாங்கள் கையெழுத்திட்டு அதன் பிறகுதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது ஒரு விருப்பு வாக்கை அந்த குறிப்பிட்ட நபருக்கும் கொடுக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் சில நடவடிக்கைகளிலே இறங்கலாம். ஆகவே இதில் முக்கியமானது வந்து தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை உலகறிய செய்வது, தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்துவது, தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளை சிங்கள அரசியல் தலைவர்கள் உள்ளெடுத்து அதற்கு உரிய நடவடிக்கைகளை எவ்வாறு எடுப்பார்கள் என்பதை அவர்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வருவது. இதுதான் எங்களுடைய இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். அந்த கொள்கை என்ற பொழுது நீங்கள் இந்த விடயங்களை கூறுகிறீர்கள். ஆனால் ஒரு கொள்கை என்கின்ற பொழுது சமஷ்டியை நீங்கள் கோருவீர்களா அல்லது 13வது திருத்த சட்டத்தை கோருவீர்களா? பொறுப்பு கூறல் விடயத்தில் உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது ஒரு சர்வதேச விசாரணையை நீங்கள் கோருவீர்களா போன்ற கேள்விகள் இருக்கின்றனவா? உங்கள் கட்சிகளுக்கிடையில் இதில் ஒரு இணக்கப்பாடு இல்லை. ஆகவே எல்லா விடயத்தையும் முன்வைக்கப் போகின்றீர்களா அல்லது உயர்ந்தபட்ச ஒரு கோரிக்கையை முன்வைக்கப் போகின்றீர்களா? 13வது திருத்த சட்டத்தை பற்றி கூறவே மாட்டோம். அது இப்பொழுது அது தேவையற்றது. உச்சபட்ச தீர்வினைத்தான் நாங்கள் கோரப்போகின்றோம். அதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் பொதுக்குழு அமைக்கும் போது வடகிழக்கு மாகாணத்திலிருந்து தமிழ் மக்களினுடைய தலைவர்கள் சேர்ந்து இருக்கும்போது, இல்லை நாங்கள் 13 இதுக்குள்ள உள்ளிருத்த வேண்டும் அல்லது குறைந்த விதத்தில் கேட்க வேண்டும், அந்த குழு சொல்லி பெரும்பான்மையினர் அவ்வாறான ஒரு கருத்து வந்தால் நான் அதற்கு தலை வணங்குவேன். என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் உச்சபட்ச எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டிய நிலையிலே தான் இருக்கின்றோம். என்றால் இதுவரையிலே நாங்கள் 13 அது இதெல்லாம் சொல்லி பார்த்து அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி ஒன்றுமே நடக்க இல்லை. ஆகவே இனி அதை போய் கோரிக்கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுடைய வருங்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதுதான் சட்டமும் கூறுகின்றது. உறுப்புரை 1 CCPRல கவினன்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸோ என்ன உண்டு, அதில் எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது.
மக்கள் கூட்டமாக எவரெவர் ஒரு இடத்திலே ஒருமித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தங்களுடைய சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஆகவே அந்த சுயநிர்ணய உரிமையை நாங்கள் பாதுகாத்து அதன் அடிப்படையிலே நாங்கள் வாழக்கூடியதாக சகலவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைப்போம். ஆனால் உங்களுடைய இருக்கின்ற பிற கட்சிகள் அல்லது சிவில் தரப்புகள் என்பது 13வது திருத்தம் உள்ளக விசாரணை போன்ற விடயங்களையும் உள்ளடக்குகின்ற பொழுது பொது வேட்பாளருக்கான கனதியை அது இல்லாமல் செய்யுமல்லவா? ஏனெனில் தென்னிலங்கையில் இருக்கின்ற கட்சிகள் குறிப்பாக ஜேவிபி 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இணங்குகின்றது. அதேபோன்று சயித் பிரேமதாசா அரசியலமைப்பில் இருக்கின்றது என்பதனால் அதனை நடைமுறைப்படுத்துவது என்று கூறுகின்றார். ஆகவே அவ்வாறான விடயங்களையும் நீங்கள் உள்ளடக்குகின்ற பொழுது அது தமிழ் மக்களினுடைய அந்த ஆணையை கேள்விக்குட்படுத்துகின்றோம். கட்டாயம் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னை பொறுத்தவரையிலே அவ்வாறு உட்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அந்த குழுவில் இருக்கின்ற இன்னும் ஒரு தரப்பு அவ்வாறான பார்ப்போம். அது அதில் பெரும்பான்மையினர் என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கு வருகின்றார்கள் என்பதை இருந்து பார்ப்போம். எங்களுடைய கருத்து ஒரு விதமாக இருக்கும். என்றாலும் எங்களுடைய கருத்துக்கு நீங்கள் இப்போ கூறுகின்ற பல விடயங்களை நாங்கள் எடுத்து கூற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். ஆகவே அதிலே நாங்கள் மிகவும் கொஞ்சம் திடமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு குறைந்தபட்ச 13வதை பற்றி நாங்கள் இப்பொழுது கூறப்போய் அதனால் எங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது. ஏனென்னா 13வது திருத்தச் சட்டம் இந்த யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் ஒற்றையாட்சி கீழே இருக்கின்றது. நாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒற்றையாட்சியினால் தான் எங்களுக்கு இந்த மாதிரியான நிலை ஏற்படுகிறது. ஒற்றையாட்சியால் தான் என்று இராணுவத்தினர் வடகிழக்கு மாகாணங்களிலே இருந்து கொண்டு இப்பொழுது ஆக்களுக்கு எல்லாம் ஒன்று சாப்பாடு தீத்தி கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் எங்களை தங்களோட சேர்ந்து கொண்டு செய்யறதுக்காக செய்யப்படுகின்ற ஒரு சூழ்ச்சிகள். ஆகவே நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கேக்கு ரணில் வந்து சொன்னவர் கிபுட்ஸ் என்று இஸ்ரேலில் நடக்கிற மாதிரி ஆமிக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலே ஒரு 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 உடன்பாட்டை ஏற்படுத்தி செய்வோம். நான் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் முதல் ஆமியை வெளியேற்றுங்கோ, அதுக்கு பிறகு நாங்கள் நீங்கள் கதைக்கிறதை பற்றி நாங்கள் யோசிச்சுக்கொள்வோம். முதல் வச்சு கொண்டு இப்படி கேட்க முடியாதுன்னு சொன்னான். ஆகவே குறைந்தபட்ச கோரிக்கைகளை நாங்கள் வைத்து பயனில்லை. இப்பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் சார்பிலே ஒருவரை முன்வைக்கும் போது அவர் எங்களுடைய உச்சபட்ச கோரிக்கைகளை வைக்க வேண்டும். ஆனால் நாங்கள் பிரிவினையை கேட்க முடியாது. சட்டத்தின்படி அது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றபடியால் அதற்கு அடுத்ததாக கான்ஃபெடரேஷனை கேட்கலாம். அதை நாங்கள் யோசித்து செய்வோம். சர்வதேச அல்லது வெளிநாட்டு ராஜதந்திரிகள் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ராஜதந்திரிகளின் முன்னிலையில் தென்னிலங்கை வேட்பாளர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவதற்கான கோரிக்கைகளை எழுத்து மூலம் தந்தால் நீங்கள் அது தொடர்பில் சிந்திப்பீர்கள் என்று பத்திரிகைக்கு கூறியிருந்தீர்கள். ஆனால் சம்பந்தம் என்ன சொன்ன தென்னிலங்கை வேட்பாளர்கள் தமிழ் மக்களுக்கு தீர்வாக என்ன விடயத்தை முன்வைப்பார்கள் என்பதை ராஜதந்திரிகளின் முன்னிலையில் எழுத்து மூலமாக உங்களுக்கு தந்தால் அது தொடர்பில் சிந்திப்பேன் என்று நீங்கள் பத்திரிகைக்கு கூறியிருக்கின்றீர்கள். ஆனால் சம்பந்தன் கூறியிருக்கின்றார், சர்வதேசம் தந்த வாக்குறுதியே தனக்கு 15 வருடங்களாக நிறைவேற்றவில்லை. முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு முன்னர் சர்வதேசம் வாக்குறுதி தந்தது யுத்தம் முடிவுக்கு பின்னர் தமிழ் மக்களுக்கு தீர்வு என்று. மீண்டும் சர்வதேசத்தை நம்ப முடியுமா? நாங்கள் சர்வதேசத்தை நம்புவதாக இல்லை. அதாவது எங்களுடைய மக்கள், எங்களுடைய இந்த நாட்டினுடைய தலைமைத்துவங்கள் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்வதாக இருந்தால் இதுவரை காலமும் எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். அதன் காரணத்தினாலே நான் கூறினேன், சரி நீங்கள் தரப்போவதை எழுத்திலே போடுங்கள், அதை ஒரு 3ஆம் நபரின் முன்னிலையிலே செய்யுங்கள், அதுக்கு ஒரு வலுவை கொடுங்கள், அதுக்கு பிறகு நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் என்று. என்றால் இதை தருவோம் அதை தருவோம் என்று சொல்லிவிட்டு ஒன்றையுமே தராமல் விடுவதால் இதுவரை நாங்கள் பேசி கண்டுகொண்டது. திரு சம்பந்தன் அவர்கள் என்ன அடிப்படையிலே கூறுகின்றார் என்பதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. நான் அதை வாசிக்கல. என்ன சொன்னார்? யுத்தத்துக்கு முன்னர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், யுத்தத்தை முதலில் முடிப்போம், அதன் பின்னர் தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்று தருவோம் என்று. வெளிநாட்டு அரசாங்கங்கள் சொன்னார்கள் கூறியதாக. அதெல்லாம் காத்தோடு காத்தா போயிட்டுது. அப்படி ஒன்று நடக்க இல்லையே. அப்புறம் அதை பற்றி பேசி எங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறதில்லை. ஆகவே நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்களே தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். வெளிநாட்டு அரசாங்கங்கள் அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. அந்த காலமெல்லாம் போய்விட்டது.
அவர்களுடைய அனுசரணை எங்களுக்கு தேவை. எங்களுடைய வெளிநாட்டு தமிழ் மக்களினுடைய புலம்பெயர் மக்களினுடைய அனுசரணை எங்களுக்கு தேவை. ஆனால் நாங்கள் எதை செய்ய போகின்றோம் என்பதை எங்களுடைய மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதனால் தான் இந்த புதுக்குழுவை நாங்கள் ஏற்படுத்தி அதன் ஊடாக மக்களினுடைய மனோநிலை எவ்வாறு இருக்கின்றது, அவர்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றது என்று அந்த அடிப்படையிலே முன்னுக்கு செல்வதற்கு நாங்கள் சிந்தித்து இருக்கின்றோம். இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டின் ஜனாதிபதி தேர்தலின் பொழுது வல்லரசுகள் தாக்கம் செலுத்தக்கூடிய முடிவுகளை எடுப்பார்கள். அந்த வேளையில் பொது வேட்பாளரை நிறுத்துவதென்பது பேரம் பேசுவதற்கான சாத்தியக்கூறுகளை இல்லாமல் செய்துவிடும் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. அப்படி இல்லை. ஏனென்றால் சர்வதேச உதவிகள் அல்லது அவர்களுடைய கருத்துக்கள் இதில் சம்பந்தமாக எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் போட்டியிலே வெல்வதற்காக இந்த போட்டியிலே கலந்து கொள்ளப் போவதில்லை. மக்களுடைய ஆணையை பெறுவதற்காக அவர்கள் எவ்வாறு இதனை பார்க்கின்றார்கள், அவர்கள் என்னத்தை எங்களுக்கு ஊடாக உலகத்துக்கு சொல்ல இருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் வெளிப்படையாக சொல்லி வைப்பதற்கு நாங்கள் செய்கின்றோமே ஒழிய வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு உதவிகள் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், இப்பொழுது நாங்கள் அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் ஒன்றும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் போட்டியிலே கலந்து கொள்வது எங்கள் நிலையை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு, வெளிநாட்டுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய மக்கள் ஆணையை சர்வதேசத்துக்கு தானே நீங்கள் தெரியப்படுத்த போகின்றீர்கள். தமிழ் மக்களுடைய ஆணையை சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்த போகின்றோம். அவர்களுக்கு தெரிந்து கொண்டார்களானால் அவர்களுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கின்றது. இப்போ இந்தியா 13வது திருத்தச் சட்டத்தை தந்தது. அது எங்களுக்கு போதுமா இல்லையா என்பதை பற்றி அவர்கள் அந்த நேரத்தில் தீர்மானிக்கவில்லை. ஆகவே இப்பொழுது மக்களை மையமாக வைத்து, எங்களுடைய மக்களை மையமாக வைத்து எங்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பிரதிபலித்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் என்ன கூறுகின்றன என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த செயற்பாடு இருக்கும். பொது வேட்பாளர் தெரிவில் அந்த புதிதாக உருவாக்கப்படுகின்ற கமிட்டி தான் அந்த முடிவை எடுக்குமாக இருந்தாலும், இதுவரை காலமும் தமிழ் தேசிய அரசியலில் இருந்தவர் அல்லது தமிழ் தேசிய அரசியலோடு சிவில் தரப்பாக செயற்பட்ட ஒருவரை அதில் நிறுத்துவீர்களா, அல்லது வேறு எங்காவது அவர் ஒரு அரச உத்தியோகத்தில் இருந்தவரை மீண்டும் அழைத்து வருவீர்களா? மக்கள் மீது அன்பு கொண்டவரை, அரசியலிலே ஈடுபட்டு அரசியலிலே ஒரு இந்த இல்லை தண்ணீரில் இருக்கும் தாமரை போன்று இருந்தும் இல்லாதது போன்று இருப்பவர் ஒருவரைத்தான் நாங்கள் கொண்டு வர வேண்டும். வேலன் சுவாமிகள் அவர்களை நான் நினைத்து வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் அவர் அதற்கு ஒரு தகுந்த மனிதர். அரசியலிலே இருக்கின்றார், ஆனால் அரசியல் கட்சிகளோடு சம்பந்தப்படாதவர், சிவில் தலைவராக இருக்கின்றார். போராட்டங்களை முன்னெடுக்கின்றார், கைது செய்யப்படுகின்றார், தொடர்ச்சியாக அவ்வாறான கட்டாயம் அவரை சின்மய மிஷனில் இருக்கும் காலத்திலேயே எனக்கு அவரை நல்லா தெரியும். அவர் படித்தவர், பண்புள்ளவர், ஆத்மசீலர். ஆகவே அவர் மக்கள் மீது அன்பு கொண்டவர் என்ற முறையிலே அவரை நாங்கள் நம்பலாம். அவருக்கு ஊடாக எங்களுடைய எதிர்பார்ப்புகளை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். ஆனால் அவரை ஓரங்கட்டுவதற்கு சிலர் முயற்சிப்பதாகவும், அதற்காக கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு வேட்பாளர் வர வேண்டும், கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு அரச நிர்வாகி, முன்னாள் அரச நிர்வாகியை கொண்டு வருவதற்கான முயற்சி ஈடுபடுவதாக தெரிகிறது. அவ்வாறான விடயங்கள் எங்களுடைய பொதுக்குழுவிலே நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். இதிலே கிழக்கு மாகாணத்துக்கு உரியவரை நாங்கள் கொண்டு வர வேண்டும், அல்லது வடக்கு மாகாணத்திலே இருக்கின்றவரை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தால் எங்களுடைய மக்களினுடைய ஆணையை நாங்கள், அதாவது மக்களுடைய மனோநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமோ தெரியாது. அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியலிலே இந்த அரச வாழ்விலே இருந்தவர்களை கொண்டு வருவதால் அவர்களுக்கு மக்களினுடைய மனத்தை அறிந்து வைத்திருந்தார்களானால் அதிலே பிரச்சனை இல்லை. அது வேலன் சுவாமி அவர்களும் கட்டாயமாக நீங்கள் வாருங்கள் என்று கூறுவார், அதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதற்காக கொண்டு வருகின்றோம்? அவர் கிழக்கு மாகாணம் என்றபடியால் நாங்கள் கொண்டு வருகின்றோமா, அல்லது தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த எங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற முறையிலே அவரை நாங்கள் முன்வைக்கின்றோமா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும்.
ஆகவே இதில் வடக்கு கிழக்கு வவுனியா அல்லது அந்த மன்னார் அதுகள் எல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் வடகிழக்கில் ஒரு பிரபல்யமானவராகவும் அவர் இருக்க வேண்டும் அல்லவா? அவர் வடகிழக்கிலே பிரபல்யமாகவராக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே மக்கள் மனதை அறிந்தவராக இருக்க வேண்டும். மக்கள் மீது அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும். அது முக்கியமானது. வெறுமனே தலையில் மாத்திரம் விஷயங்களை வச்சுக்கொண்டு வேறு எண்ணங்களை கரவாக உள்ளுக்குள்ளே வச்சுக்கொண்டு இருக்கிறாக்களை எங்களுக்கு தலைவர்களாக வச்சிருக்க முடியாது. பொது வேட்பாளருடைய வெற்றி என்பது எல்லா கட்சிகளுடைய கூட்டில் தங்கி இருக்கின்றது. ஆகவே தமிழர் தரப்பை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சியினுடைய முடிவு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முடிவு என்பது இந்த விடயத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக நீங்கள் உணர்கிறீர்களா? கட்டாயம். தமிழ் மக்கள் என்று கூறும்போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் மிக முக்கியமானது. ஆகவே அவர்களோடு நாங்கள் அவர்களையும் சேர்த்துத்தான் இந்த செயற்பாட்டிலே இறங்கி இருக்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் கடிதங்கள் போய்விட்டது, வந்து நாங்கள் கூடி சந்தித்து ஒரு முடிவுக்கு வரலாம் என்று. அதை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது. திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கூறுவது அது எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் என்பதை அவருக்கு நாங்கள் எடுத்து கூற வேண்டிய. பகிஷ்கரிக்கிறதுல பிரச்சனை இல்லை. பகிஷ்கரித்தா அரசாங்கத்துக்கு சார்பான சக்திகள் போய் என்னுடைய வாக்கையும் கொண்டு போய் போடுவார்கள். இப்போ கஜேந்திரகுமாரனுடைய வாக்கையும் அவர்கள் கொண்டு போய் போட்டு விட்டுறார்கள். அப்போ பிறகு என்னத்தை பகிஷ்கரிக்கிறதா என்ன நன்மை? அவர்கள் நாளைக்கு சொல்லுவார் விக்னேஸ்வரன் போட் பண்ணார், கஜேந்திரகுமாரும் போட் பண்ணியிருக்காண்டு. போட் பண்ணது நாங்கள் இல்லை, நாங்கள் பகிஷ்கரித்து இருக்கிறோம். அங்கே நடந்தது வேறு விதம். ஆகவே பகிஷ்கரிக்கிறதால எந்த விதமான நன்மையும் ஏற்படாது. அந்த அளவு தூரம் தேர்தல் மோசடி ஒன்று இடம்பெறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தேர்தல் மோசடி இதுவரை காலமும் நடந்தது என்பதை பற்றி எத்தனையோ பேர் கூறியிருக்கின்றார்கள். நான் அது சம்பந்தமாக ஒரு விசாரணை செய்து கோர்ட்டிலே கேட்ட இல்லை. ஆனால் பலவிதமான மிக நெருங்கியவர்கள் இது சம்பந்தமாக தெரிந்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இது நடைமுறையிலே நடக்கும் சாத்தியங்களும் இருக்கின்றது. தேர்தல் புறக்கணிப்புக்கு தேர்தல் முறைகேடு உதவும் என்றால் பொது வாக்காளர் என்ற விடயம் வருகின்ற பொழுதும் தேர்தல் முறைகேடின் மூலமாக தென்னிலங்கை வேட்பாளர் வெல்ல முடியும் அல்லவா? அதிலே தான் எங்களுடைய சகல கட்சிகளினுடைய இணக்கப்பாடு இருக்கின்றது. கட்சிகளுடைய இணக்கப்பாடு இருக்கும்போது அவர்களுடைய ஒருவராக அந்த பொது வேட்பாளர் இருந்தாரானால் அவ்வாறான ஒரு நடவடிக்கைக்கு இடமளிக்காமல் இருக்கலாம். அது மட்டுமல்ல, ஒருவர் இதிலே தேர்தலில் ஈடுபடுகின்றார் என்று கூறும்போது எங்களுடைய இந்த தேர்தல் அலுவலர்கள் எல்லோரும் அங்கே இருப்பார்கள். அப்போ அவர்கள் எல்லாரும் இருக்கிற நேரத்தில் பலவிதமான ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது, பாதுகாப்பு இருக்கின்றது. தேர்தலை பகிஷ்கரிக்கிறோன்னா நாங்கள் எல்லாரும் வீட்டில் இருப்போம், எங்களோட வாக்குகள் எல்லாம் அங்கே போகும். அதுதான் வித்தியாசம். ஆகவே அவ்வாறான ஒரு பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படாது. தமிழரசு கட்சியினுடைய முடிவென்று வருகின்ற பொழுது பொது வேட்பாளருக்கு பின்னால் ராயபக்சர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தேகம் இருப்பதாக சுமந்திரன் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அது சுமந்திரன் இந்த என்னென்னு சொல்கிறது, ஒரு அவருடைய அதிக பிரசங்கித்தனம் என்று தான் சொல்லணும். அதான் இந்த சொல்லு நான் மறந்துட்டேன். அதாவது ராஜபக்சர்களுக்கு தமிழ் தேசியத்தோடு இணைந்து இருப்பவர்கள் எப்பொழுதாவது வாக்களிப்பார்களா என்று முதலில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். முன்னர் அவர்கள் சார்பாக பகிஷ்கரித்தவர்களை அவர்களே கொண்டு குவித்தார்கள். ஆகவே அவர்களுக்காக எந்த தமிழ் மக்களும் சென்று வாக்களிக்கவோ பகிஷ்கரிக்கவோ முடியாது, பகிஷ்கரிக்கக்கூடாது. ஆகவே அதனை ஒரு காரணமாக நாங்கள் வைத்து கொண்டு ராஜபக்சர்களுக்கு சாதகமாக போகின்றது என்பது ஒரு முழு பூசணிக்காய இந்த சோத்துக்குள்ள புதைக்கிற மாதிரி. அப்படி ஒன்றும் நடக்காது. இல்லை, பொது வேட்பாளர் என்று வருகின்ற பொழுது தனி நாட்டை கோரப் போகின்றார்கள், மீண்டும் ஒரு இனவாத அலையை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அல்லவா? நாங்கள் தனி நாட்டை கோரவில்லை, கோரக்கூடாது. பிரச்சாரம் சரி, தனி நாட்டை கோர மாட்டோம், அது ஒன்று. இல்லைன்னா அது சட்டத்துக்கு புறம்பாக போகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை விடுப்போம். இது தெற்கிலே இதன் காரணமாக ஏற்படுவது என்று கூறப்படும் இனவாத அல்லது இன எழுச்சிகள் இனி நடவாது
எந்த காலத்திலும் நடக்காது. காரணம், முதலாவது சிங்கள மக்கள் கோத்தாபய ராஜபக்சையினுடைய காலத்திலே உயிர்த்த ஞாயிறின் காலத்திலே என்ன நடந்தது என்பது பற்றி நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். அதாவது இவற்றை பாவித்து தங்களுடைய வாக்கை எடுப்பதற்காக என்னென்ன எல்லாம் செய்வார்கள் சிங்கள அரசியல்வாதிகள் என்பதை நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். அறகலைய காலத்திலே இவர்களை பற்றி அவர்கள் மேலும் மேலும் கருத்துக்கள் தெரிவித்தார்கள், விமர்சித்தார்கள். ஆகவே மூன்றாவது, பொருளாதார ரீதியாக அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் இலங்கை அதல பாதாளத்துக்குள்ளே விழுந்துவிடும். ஆகவே எந்த காலத்திலும் எங்களுக்கு இந்த இந்த இனத்தையொட்டிய ஒரு இனவாதத்தை எழுப்ப விடமாட்டார்கள். அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எவருமே விடமாட்டார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க 13ஐ நடைமுறைப்படுத்த போகின்றேன் என்று கூறுகின்ற பொழுது சிங்கள தேரர்கள் 13ஆவது திருத்தத்தை எரித்தார்கள். தற்பொழுதும் வெடுக்குநாரி மலையில் தேரர்கள் வந்து நிற்கின்றார்கள். ஆகவே இனவாதம் முற்று முழுதாக தென்னிலங்கையில் இல்லை என்று கூற முடியுமா? இனவாதம் இல்லை என்று எவருமே கூறவில்லை. இனவாதம் ரெண்டு பக்கத்திலேயும் இருக்குது, எங்களுக்குள்ளேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இனவாதம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்பொழுது அடுத்து இந்த நாடு எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், எந்த விதத்திலே செல்ல வேண்டும் என்பதை பற்றி தீர்மானிப்பதற்காகத்தான் இந்த தேர்தல் வந்திருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு சாதகமாக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டால் எங்களுடைய வாக்கு அவருக்கு கிடைக்காது. ஆகவே அவர் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த வெடுக்குநாறு மேலையில் இருக்கிற ஒரு சில புத்த பிக்குகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா, அல்லது எங்களுக்கு நன்மையை தந்து அவர் நன்மையை பெற வேண்டுமா என்பதை அவர் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் ரீசனபிள் யூஸ் ஆஃப் தமிழ் என்ற ஒரு சட்டத்தை எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயகா கொண்டு வந்தார். அதாவது தமிழ் நியாயமான தமிழ் பாவிப்பு சட்டமோ இன்னொன்று, ரீசனபிள் யூஸ் ஆஃப் தமிழ். அதை ஒரு 25-30 பேர் தான் ராஸ்மீட் பிளேஸில் அவருடைய வீட்டுக்கு சென்று அதை கிழிச்சேரி என்னொன்று அவர் கிழிச்சார். இவ்வாறான செயல்கள் முன்பு நடந்திருந்தாலும் இனி அது நடக்க விடக்கூடாது, இனி நடக்க விடவும் மாட்டார்கள். ஏனென்றால் இப்பொழுது இந்த உயிர்த்த ஞாயிற்கு பிறகு என்ன காரணத்துக்காக என்னென்ன நடக்கின்றது என்பது சம்பந்தமாக மக்கள் நல்ல தெளிவாக இருக்கின்றார்கள், சிங்கள மக்கள். ஆகவே இதன் ஊடாக ஒரு இனக்கிளர்ச்சியை அவர்களால் ஏற்படுத்த முடியாது. ஏற்படுத்தினால் தமிழ் மக்களுக்கு அது நன்மை, நாங்கள் செத்து அடைவோம். ஆனால் உலகம் அறியும் இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடு. இவர்கள் இதுவரை காலமும் தமிழ் மக்கள் கூறி வந்ததெல்லாம் உண்மை. பாருங்கள், ஒரு சில புத்த பிக்குகளால் இந்த நாட்டிலே என்னென்ன நடக்கின்றது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இனப்படுகொலை இதுவரை காலம் நடந்த இனப்படுகொலைக்கு மேலே அவர்கள் ஒன்றும் செய்ய போற முடியாது. செய்தாலும் செய்துவிட்டு போகட்டும். நாங்கள் அதற்கு ஊடாகத்தான் வந்தவர்கள். ஆகவே இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு, இந்த நாடு ஒரு அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்காக தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டுமென்றால், அல்லது இலங்கையர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருவார்களானால் ரணில் விக்ரமசிங்கவை நோக்கித்தான் அந்த வாக்குகள் செல்ல வேண்டும். பொருளாதார ரீதியில் இந்த நாடு இயங்கு நிலையில் இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஜனாதிபதியாகி இன்று பல விடயங்களில் முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றார் அல்லவா? கட்டாயம், அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். தற்போது இருக்கும் அரசியல் தலைவர்களுக்குள்ளே ரணில் விக்ரமசிங்க பொருளாதார ரீதியாக நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார் என்பது சந்தேகமில்லை. ஒவ்வொருத்தர் சொன்னாலும் சந்தேகமில்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு நன்மையை தருகின்றது, எந்த அளவுக்கு தன்மையை தரப்போகின்றது என்பதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நான் முதலமைச்சராக இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்க தான் பிரதமராக இருந்தார். எங்களுடைய முதலமைச்சர் நிதியத்தை கூட தராமல் இழுத்து அடித்து நான் பதவியில் இருந்து செல்லும் வரைக்கும் தர இல்லை. எங்களுக்கு தர வேண்டிய, நான் முதலாவது வருஷத்திலே 12,000 மில்லியன் தேவையாக இருக்கின்றது, இவை தான் நாங்கள் செய்யப்போகின்ற வேலைகள் என்று கேட்டதுக்கு 1,650 மில்லியன் தான் தரப்பட்டது. இவ்வாறு பொருளாதார ரீதியாக அவர்கள் நன்மையை பெறுவது தங்களுடைய நன்மைக்கு, எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைப்பதாக தெரியவில்லை. இதுவரையிலே அவ்வாறு நடக்கவும் இல்லை. ஆனால் அவர் எங்களுடன் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் இதை தருகின்றோம் என்று ஒரு இணக்கப்பாட்டுக்கு அவர் வந்ததன் பிற்பாடு அவர் இதிலே ஈடுபட்டால் நாங்கள் கட்டாயம் அவருக்கு ஒரு இணக்க இந்த ஒரு ப்ரெஃபரன்ஸ் ஓட்
ப்ரிஃபரன்ஸ் ஓட்டுக்கு தமிழ் விருப்பு வாக்கு. விருப்பு வாக்கு அவருக்கு கொடுக்க சொல்லி நம்மளுடைய ஆகவே நீங்கள் ஒரு தென்னிலங்கை வேட்பாளர் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன் வந்தாலும் பொது வேட்பாளர் விடயத்தில் விட்டு கொடுப்பு செய்ய மாட்டீர்கள், விருப்பு வாக்கைத்தான் வழங்குவீர்கள். பொது வேட்பாளர் எதற்காக நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும்? நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்பிலே ஒருவர் வருகின்றார்கள், விருப்பு வாக்கிலே அவர்களுக்கு கொடுப்பதால தான் அவர்களும் அறிந்து கொள்வார்கள் இது எங்களுடைய தானமாக நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பதே ஒழிய அவர்களுடைய பேச்சுக்கு நாங்கள் எடுபட்டு அதனாலே விட்டு கொடுத்தது அப்படி இல்லை. நாங்கள் எங்களுடைய பொது வேட்பாளராகவே முழு இந்த தேர்தலிலும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எங்களுக்கு சில நன்மைகளை பெற்றுத்தருவதாக கூறுவதால் நாங்கள் ஒரு விருப்பு வாக்கை கொடுக்க முடியும். பொது வேட்பாளர் என்ற தேவை வருவதற்கு காரணம் தென்னிலங்கை வேட்பாளர்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகளை தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கவில்லை என்ற ஒரு அடிப்படையில் தானே பொது வேட்பாளர் இல்லை 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 முன்வைக்கவில்லை. அவர் முன்வைச்சிருக்கிறோம், முன்வைத்து அதன் பிறகு செய்யாமல் விட்டது என்றதுக்காக மஹிந்த ராஜபக்ச வைக்கவில்லை, மைத்ரிபால சிறிசேன வைக்கவில்லை, கோட்டபாயாவோ சயித் பிரேமதாசவோ வைக்கவில்லை, சமீப காலத்தில் யாரும் வைக்கவில்லை. 2005 ரணில் விக்ரமசிங்கே வைத்தார், ஆனால் தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விட்டார்கள். ஆகவே தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கே தான் ஒரு தீர்வை வழங்குவதாக கூறினால் ஏன் அவருக்கு நேரடியாக வாக்களிக்காமல் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும்? ஏனென்றால் ஒரு சின்ன விடயத்திலே நாங்கள் அவருக்கு இந்த மாகாண சபைகளில் இருந்து எடுக்கப்பட்ட அதிகாரங்களை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு கமிட்டி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். கட்டாயம் செய்வன் என்று எல்லாம் சொல்லி போட்டு கடைசியாக செய்யலை. ஆனால் அவருடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். அவருடைய நிலைமையை பற்றி கொஞ்சம் பாருங்க. அவருடைய நிலைமை எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவருடைய நிலைமை சிங்கள இனவரியர்கள் ஏதாவது சொன்ன உடனே அவர் அதிலிருந்து விடுபட்டுவார். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் அவரிடம் உறுப்பினர்கள் இல்லை. ஆகவே அவர் தனிநபர். அவர் தனிநபராக இருந்தாலும் அவர் பதவிக்கு வந்ததன் பிற்பாடு என்ன செய்ய போகின்றார்? இவர் யாராவது அவருக்கு இந்த ஆதரவு தெரிவிப்பவர்கள் தான் அவரை அங்கு வைத்திருக்கப் போகின்றார்கள். ஆகவே அவர் இப்பொழுதே தன்னுடைய கருத்துக்களை திடமாக வெளிப்படையாக எடுத்து சொல்வதால் என்ன பிரச்சனை இருக்கின்றது? எந்த நேரமும் சிங்களவருக்கு என்ன நினைப்பார்களோ, அவர்கள் எங்களுக்கு என்ன செய்வார்களோ, புத்தபிக்குகள் என்ன செய்வார்களோ என்று எங்களுக்கு தர்மம் இந்த பக்கம் சொல்லி போட்டு அங்கால இல்லை கொடுக்க இல்லைன்னு சொன்னதால எதுவுமே நடக்காது. நாங்கள் அவரை இதுவரை நான் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்திலே நான் இருக்கவில்லை. இப்போ இந்த மாதிரியான எண்ணத்திலே இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் செய்த விடயங்களை பார்க்கும்போது அவர்கள் என்ன சொல்வார்களோ, இவர்கள் என்ன சொல்வார்களோ, ஆகவே உங்களுக்கு தர முடியாது இருக்கின்றது. இது இன்னொரு இடத்துல வந்த பிறகு திரும்பி வரையக்க நான் தருவேன் என்று எங்களை இந்த போட்டு கரெக்டுக்கு முன்னுக்கு வச்சு இந்த குதிரையை கொண்டு போகிற மாதிரி தான் இந்த கதையால். ஆனால் உண்மையில் அவருடைய நிலைமையும் அந்த அளவு தான் தூரம் தானே. இந்த நாட்டு மக்கள் கூட உண்மையை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? எங்களுக்கு அதை பற்றி கவலையில்லை. எங்களுடைய உண்மை இதுதான். அவர்களுடைய பொய் சரித்திரத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். எங்களுடைய உண்மையான பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்படி இருந்தும் சிங்கள மக்கள் எங்களை தூற்றுகின்றார்கள் அல்லது எங்களை புறக்கணிக்கின்றார்கள் என்றால் நாங்கள் அதுக்கு பிறகு வேறு விதமான சிந்தனைகளிலே இறங்க வேண்டும். இப்பொழுது எங்களுடைய யதார்த்த நிலையை வெளிக்கொண்டு வர இருக்கின்றோம். அதனை சிங்கள மக்கள் புரிந்து கொண்டு என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை அவர்களுடைய தலைவர்கள் யோசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் அல்லது தமிழர் தரப்பாக நீங்கள் நிறுத்துகின்ற பொழுது தென்னிலங்கை கட்சிகளுடன் இணைந்து தமிழர்களாக அரசியல் செய்பவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆதரவு பிரதான வேட்பாளர்களில் ஒருவருக்கு இருக்கப் போகின்றது. ஆகவே தமிழ் மக்களினுடைய அதிகப்படியான வாக்கை அந்த பொது வேட்பாளர் பெற்றுக்கொள்ளாமல் சென்றால் அது மிக மோசமான விளைவுகளை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தாது. அதற்காகத்தான் பொதுக்குழுவை அமைக்கிறதுக்கு நாங்கள் சிந்தித்திருக்கிறோம், யோசித்திருக்கிறோம். நண்பர் சிவாஜிலிங்கம் ஒரு 20,000 இன்னும் எடுத்தார். ஆகவே அவ்வாறு செய்கிறதில் வேலை இல்லை. நாங்கள் எல்லோருமே சேர்ந்து கட்சி ரீதியாக நாங்கள் ஒருவரை கொண்டு வந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து இதனை செய்து கொண்டு போனால்தான் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த எண்ணங்கள் இவ்வாறு இருக்கின்றன என்பதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு கஷ்டமான விடயமாக இருக்கக்கூடும். ஆனால் தமிழ் மக்கள் இப்பொழுது
சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. வேறு தெரிவுகள் இல்லை. என்னால் நாளைக்கு நாங்கள் சரி நீங்கள் சொல்கிறபடியால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரணிலுக்கு vote பண்ணுவோம். ரணில் வேறு உங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடு எடுத்து தருவாலும் கொழும்புலேன்னா உடனே எடுத்து தருவார். வேறு எதுனாலும் உங்களுடைய மக்களுக்கு இது தேவையா அது தேவையான உடனே எடுத்து தருவார். ஆனால் அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுத்தர மாட்டார். அந்த நிலையிலே தான் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய எண்ணத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய விதத்திலே இதனை பாவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. மலையக மக்களை பார்த்துக்கொள்ளுங்க. நண்பர் சமயமூர்த்தி தொண்டமான் அந்த தொழிற்சங்கங்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு போனார். ஏனென்றால் சிங்கள மக்கள் அந்த தொழிற்சங்கங்களினால் அவர்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் என்ற முறையிலே அவர் சில எங்களால் என்ன நஷ்டம் ஏற்பட போகுது? நாங்கள் நல்லா 10 நாளைக்கு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கலாம், அதை பகிஷ்கரிக்கவும் இதை பகிஷ்கரிக்கலாம்னு இருக்கலாம். அவைக்கு ஒரு விதமான பாதிப்பும் இல்லை. ஆகவே நாங்கள் உணர்ந்து சில விஷயங்களை யோசித்து செயலாற்ற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு எண்ணத்திலே ஒரு கருத்தை நீங்கள் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் பதில் கூறுகின்ற பொழுது வீடு தொடர்பில் குறிப்பிட்டிருந்தீர்கள், கொழும்பில் வீடு வழங்குவார்கள் என்று. அந்த விடயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. சம்பந்தன் தொடர்பில் நீங்கள் கூறிய கருத்து, அதற்கு டக்ளஸ் தேவானந்தா எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். பல கட்சியை சேர்ந்தவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். வயது முதிர்ந்த சம்பந்தன் மீது இவ்வாறான ஒரு விமர்சனம் தேவையான ஒன்றான்று நான் விமர்சனம் அவர் மீது விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே எதுவும் கூறவில்லை. நாங்கள் செய்வதை அவர் விமர்சித்ததன் காரணமாக நான் இதை கூற வேண்டி வந்தது. ஒரு பதில் விளைவு. ஏனென்றால் நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை இதுவரை நேரமும் உங்களுக்கு கூறியது போன்று யோசித்து சிந்தித்து இப்படி செய்தால் என்ன, இது தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஒருவரை பொது வேட்பாளராக்கி முன் சென்று கொண்டிருந்தால் அதனால் அந்த முயற்சியை தடுக்கின்ற விதமாக அந்த அந்த உத்தியோகபூர்வ வாசத்தில் இருந்தோண்டு அவர் கருத்து வெளியிகின்றார். அதனால் எங்களுக்கு எவ்வாறான பாதிப்பு ஏற்படும் என்பதை சிந்திக்கவில்லை அவர். அதன் காரணத்தினால் நான் சில விஷயங்களை கூற வேண்டி வந்தது. அவர் மீது எனக்கு அன்பும் மதிப்பும் இருக்கின்றது. ஆனால் அதற்காக நாங்கள் தமிழ் மக்கள் சார்பிலே செய்யும் சில நடவடிக்கைகளை இவ்வாறான ஒரு சில கருத்துக்களால் அதை அப்படியே இல்லாதொழிக்க அவர் முன்வரக்கூடாது. ஏன்னா அவருக்கு மீது எங்களுக்கு இருக்கும் மதிப்பை அவர் என்ன சொல்கிறார், சிதைக்கின்றார். ஆகவே அதனால்தான் நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டி வந்தது. உங்களுக்கு தென்னிலங்கையினுடைய கள நிலவரம் தெரியும், அல்லது தென்னிலங்கையினுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வது அவ்வளவு சிக்கல் இருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஒரு வேட்பாளராக வருவாராக இருந்தால் நீங்களும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி 5 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை எடுக்கலாம். ஆனால் அதனையும் தாண்டி 51% வாக்குகளை தென்னிலங்கையைச் சேர்ந்த ரணில் விக்ரமசிங்க பெற்று வெற்றியடைவாராக இருந்தால் அந்த பொது வேட்பாளருக்கு வழங்கிய வாக்குகள் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பொது வேட்பாளரினுடைய தற்செயலாக 5 லட்சத்துக்கிட்ட அவர்களுக்கு கிடைத்து அப்படியே வந்தால் தமிழ் மக்களினுடைய எழுச்சியை வெளிக்காட்டுவதாக அது அமையும். இதுவரை காலம் சிவாஜிலிங்கத்துக்கு 20,000 கொடுத்தவர்கள் இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து ஒருவரை முன்வைக்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஏதோ ஒன்றை மக்களுக்கும் உலகத்திற்கும் எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் இவ்வாறு செய்திருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து எங்களுடைய உணர்வுகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அதனால் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒருவர் 51% வாக்கை பெற்று வெற்றியடைந்தால் தமிழர்கள் தொடர்பில் அவர் எந்த விதமான கரிசனையும் இல்லாமல் செயற்படுவாராக இருந்தால் அது மிக மோசமான விளைவை ஏற்படும். இல்லை, அதில் மோசமான விளைவு இல்லை. அவருக்கு 51 கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்களுடைய பொது வேட்பாளரின் ஊடாக தமிழ் மக்களுடைய வாக்குகள் இங்கால போகும்போது அவருக்கு 51 கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய விருப்பு வாக்குகளை யாராவது ஒருவருக்கு கொடுப்பதால் தான் அவர் பதவிக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதனை அவர்
கருத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கின்றது. இல்லை, அதனை கடந்து நடந்து விட்டால், ஏனெனில் கடந்து நடந்து விட்டால் இதையே ஒரு காரணமாக வைத்து நாங்கள் உலகம் பூராகவும் இதை பற்றி கூறி வருவோம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 2009 மிக கொடூரமான ஒரு யுத்தம் இடம்பெற்று இங்கு எவ்வளவு நிலைமைகள் மோசமாக இருந்தது என்பது. ஆனால் சர்வதேச மது தொடர்பில் ஏதாவது கவனம் செலுத்தி அந்த உண்மைகளை கண்டறிவது தொடர்பில் ஏதாவது நிலைப்பாடுகளை எடுக்கின்றதா? இலங்கையில் ஆட்சி மாற்றத்திற்கு மட்டுமே அந்த விடயத்தை கையாளுகின்றதை தவிர மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று இதுவரை செயற்படவில்லை. ஆகவே இந்த மக்களாணையை வைத்து சர்வதேசம் எங்களுக்கு தீர்வை தரும் என்று நாங்கள் நம்ப முடியுமா? சர்வதேசம் எங்களுக்கு தீர்வை தரும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இப்பொழுது இருக்கும் கள நிலைமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பலவிதமான உலக ரீதியாக பலதும் நடந்து கொண்டிருக்கின்றது. உக்ரைன், ரஷ்யா, ஹமாஸ், இஸ்ரேல், இங்கு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மாலைதீவிலே இருந்து இந்தியாவினுடைய அவர்கள் வெளியிட வேண்டிய. ஆகவே இவ்வாறான ஒரு நிலையிலே தான் தோன்றித்தனமாக தாங்கள் நினைத்தது போன்று பதவிக்கு வருபவர்கள் இருக்க முடியாது. இனி வருங்காலத்திலே அவர்கள் எல்லோரினுடைய அனுசரணையையும் பெற்று ஆதரவையும் பெற்று முன்னே செல்ல வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு இருக்கின்றது ஒன்று. ரெண்டாவது, இவ்வாறான ஒரு செயல்பாடிலே ஈடுபட்டுவிட்டு அவர்கள் தங்களுடைய பொருளாதார ரீதியாக அவர்களிடமிருந்து நன்மையோ இவர்களிடமிருந்து நன்மையோ பெறுவதற்கு முடியாமல் போய்விடும். இவ்வாறான வெளிப்படையாக 5 லட்சம் பேர் இவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை எடுத்துக்காட்டியும் அதே நேரத்தில் அவர்களுடைய வாக்கின் மூலமாக அவர் 51% எடுத்திருந்தாரானால் அவர்களை கைவிடுவதை அவர்கள் வெளி உலகம் கருத்து கெடுக்கும். ஆகவே அவர்கள் தங்களுடைய உதவிகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது இவ்வாறான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அது மட்டுமல்ல, ICCக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. அது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியா இருக்குது. இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே சிங்கள தலைவர்கள் நெருக்குதல்கள் இல்லாமல் எதையுமே தமிழ் மக்களுக்கு செய்ய மாட்டார்கள். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், சிங்கள மக்களுக்கு அவர்கள் சம்பந்தமான சரித்திர ரீதியான வரலாறு ரீதியான பல உண்மைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய தற்போதைய நிலைமையை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு இதுதான் நடக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கும் இது சம்பந்தமாக தெரியப்படுத்தி எங்களுடைய வெளிநாட்டு புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய அரசாங்கங்களுக்கு இதை பற்றி குறிப்பிட்டு இங்கு நடப்பவற்றை பற்றி அவர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வருகின்றோம். உதாரணமாக கனடா. ஆகவே நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே முன்னேறி கொண்டு வருகின்றோம். நான் இதனை எல்லாம் போய்விட்டது என்ற முறையிலே நாங்கள் தோல்வி மனப்பாங்கில் கதைப்பதற்கு தயாரில்லை. கேட்கல, தோல்வி மனப்பாங்கில் இருந்து தோல்வி மனப்பான்மை எனக்கு இந்த காலத்திலையும் இல்லை. இந்த காலத்திலேயும் நாங்கள் வெல்லுவோம் என்ற எண்ணத்திலே தான் முன்னெடுத்து கொண்டு செல்கின்றோம். இறுதியாக ஒரு கேள்வி. தமிழ் மக்களிடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய கட்சியான தமிழரசு கட்சி இன்று நீதிமன்றத்தில் நிற்கின்றது. இரு தரப்புகளும் உங்களுக்கு தெரிந்தவர்கள். குறிப்பாக நீங்கள் யார் தலைவராக வர வேண்டும் என்று கூறினீர்களோ அவர்தான் அந்த தேர்தலில் வெற்றியும் அடைந்தார். ஆகவே அவர்களுக்கிடையில் இணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பில் உங்களுக்கு ஏதாவது சிந்தனை இருக்கின்றதா? நான் இணக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைச்சாலும் என்னுடைய பழைய மாணவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார். அவர் எல்லா விதத்திலையும் நான் முதலமைச்சராக இருக்கும்போது என்னென்ன பின்னணியிலே இருந்து என்னென்ன சித்து வேலைகள் செய்தார்களோ அவற்றையெல்லாம் செய்வார்கள். உண்மையிலே நான் நினைக்கின்றேன், திரு சுமந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலில் இருந்து வெளியேறி இலங்கையின் அரசியலிலே தேசிய அரசியலிலே ஈடுபட்டால் சட்ட அரங்கம் ஒளிபெறும், தமிழ் மக்களுடைய வருங்காலம் நல்லதாக இருக்கும். அவர் வேண்டுமென்றால் UNPO மற்ற சஜித் பிரேமதாச யாராவது ஒருத்தருடன் சேர்ந்து ஒரு அமைச்சராக வரட்டுக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருந்து கொண்டு இந்த குட்டையை குழப்பி கொண்டு இருக்கிறதால எங்களுடைய மக்களினுடைய நிலை மிகவும் பாரதூரமாக பாதிக்கப்பட்டு வருகின்றது. அவர் தமிழ் தேசிய அரசியலில் இருந்து விடுபட்டு விட்டார் என்றால் தமிழ் தேசியம் நல்லதொரு நிலைக்கு செல்லும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த 45% கட்சி உறுப்பினர்கள் அவருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அது உண்மை. அதாவது அவ்வாறான நிலையினால்தான் அவர் இங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்.
ஆகவே அவர் அதிலிருந்து விடுபட்டார் என்றால் அந்த 45 மற்றவர்களுக்கு மாறிவிடுவார்கள். இவர் இருக்கிறதால தான் இவ்வளவு நடக்குது. அவர் பலவிதமான நன்மைகளை செய்து கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ பேருக்கு வழக்குகளிலே இனாமாக வழக்கு பேசியிருக்கின்றார். நன்மைகள் எல்லாம் செய்திருக்கின்றார். ஆனால் அவருடைய கருத்து தமிழ் தேசியம் சார்ந்தது அல்ல என்பது என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.